இன்றைய தியானம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சங்கீதம் 126:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களை எப்படி பெரிய காரியங்களையெல்லாம் செய்து அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்களுடைய சிறையிருப்பெல்லாம் திருப்பி கண்ணீரோடு விதைத்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கம்பீரமாய் அறுக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றி அவரையே மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாற்றினார் என்பதை குறித்து எழுதப்பட்டதான ஒரு சங்கீதமாய் இந்த 126 சங்கீதம் 1-6 வரை உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட சிறையிருப்புக்குள்ளே நம்ம காணப்படலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனம், சிறையிருப்பு, ஏதோ ஒன்றில் நம்ம சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன், உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று இரட்சகர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். 126 சங்கீதம் 1 வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அதே போல தான் நம்ம லைஃப்ல நடக்க போகுது. நம்ம சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நம்ம எப்படி இருப்போமா? சொப்பனம் காண்கிறவர்கள் போல நாம இருக்க போகிறோம். அப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு, அடிமைத்தனம் எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாக நீங்களாக்கி ரட்சித்து விடுவித்து நம்முடைய சிறையிருப்பை திருப்ப போகிறார். பிரியமானவர்களே, 85 சங்கீதம் 4 வசனத்தில் கோராகின் புத்திரர் பாடுறாங்க, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கோராகின் புத்திரர் அவங்க கண்ணுக்கு முன்னால அந்த கூட்டத்தார் அழிந்து போனதை பார்த்து அவங்க எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அவருடைய சந்ததியார் வாயில கர்த்தர் ஒரு மகிமையான பாடலை வைக்கிறார் பாருங்க. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். எங்களுடைய முற்பிதாக்கள் ரொம்ப முறுமுறுத்தாங்க, மோசைக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசினாங்க. அதனால் அவங்க என்னாகும்? 16 அதிகாரத்தில் பூமி வாயை பிளந்து ஜனங்கள் எல்லாரையும், அவருடைய உடைமைகள் எல்லாரையும், எல்லா உடைமைகளோடு அவங்க மண்ணுக்குள்ளே போனதை நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, எங்கள் சிறையிருப்பை நீங்கள் திருப்பிடுங்க ஆண்டவரே, எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இன்றைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்படிக்கு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிறையிருப்புகள் காணப்பட்டால், நம்ம செஞ்ச பாவத்தினால, அக்கிரமத்தினால, நம்முடைய கீழ்ப்படியாமையினால, முறுமுறுப்புனால, கர்த்தருக்கு விரோதமாக செய்த எதனால நம்ம அடிமைத்தனம், சிறையிருப்பு போன்ற காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோன்னு நமக்கு கர்த்தர் உணர்த்துறார் இல்லையா? அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் அதிலிருந்து நம்மளை விடுவிப்பார். பிரியமானவர்களே, 126 சங்கீதத்தில் 4 வசனத்தில் துவக்கத்தில் படித்த கர்த்தாவை தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. நீங்கள் யோசுவாவின் புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா 3 அதிகாரத்தில் எப்படி 4 ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான கர்த்தர் குவியலாக நிற்க செய்து அந்த ஜனங்கள் எல்லாம் கடந்து போக பண்ணினாரோ, அதுபோல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, தெற்கத்தி வெள்ளங்களை நான் திருப்புவது போல உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன். நீங்க யோசுவா 3 அதிகாரம் 16 வசனத்தை படிச்சீங்கன்னா, மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இது என்னுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகுது. பிரியமானவர்களே, நிறைவேற்றும்படிக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 41
18 கர்த்தர் சொல்றார், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளில் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். வனாந்திரத்திலே கேதுரு மரம், சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் இவைகளை நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் இதை செய்ததுன்னு நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று 126 சங்கீதம் 4 வசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்தது போல ஆண்டவர் நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையிலும் கர்த்தாவே யோர்தானாய் இருக்கலாம். ஆண்டவரே ஏசப்பா, எப்படிப்பட்ட பிரவாகித்து ஓடுகிற வெள்ளங்களாய் இருந்தாலும் தகப்பனே, நாங்களும் அந்த 4 ஆசாரியர்களைப் போல நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் தாரு ஆண்டவரே. எங்களை மறுகரைக்கு நீர் கூட்டி சேர்க்கிற வரைக்கும் கர்த்தாவே எங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி எங்களை ஆசீர்வதித்து எங்களை சாட்சியாய் நிறுத்த போறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, யார் யாருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள் இருந்து கொண்டு கதறி கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீரோடு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் ஒவ்வொருவருடைய சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பினார் என்று நம்முடைய பிள்ளைகள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை ஸ்தோத்தரிக்கும்படிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யும் அப்பா. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் என்று கோராகின் புத்திரர் பாடினது போல நாங்களும் செபிக்கிறோம். எங்கள் மேலுள்ள ஆண்டவரே கர்த்தாவே, உமது கோபத்தை ஆற பண்ணுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வறட்சியை கர்த்தர் எடுத்து போடும், சிறையிருப்பை கர்த்தர் எடுத்து போடும், ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே. நாங்கள் சொப்பன காண்கிறவர்கள் போல இருந்தோன்னு சொல்லி 126 சங்கீதம் 1 வசனத்தில் வாசிச்சது போல ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பன காண்கிறவர்கள் போல நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லத்தக்கதாக சாட்சியாய் நிறுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.